இன்றைக்கி சண்டே ரொட்டீன் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். என் குழந்தைங்கள ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் குளிச்சுட்டு வந்திருந்தேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எப்போவுமே வந்து அவங்களே வந்து இது மாதிரி ரெடி பண்ணிடுவேன். நான் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீடை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் அப்புறம் வீடு எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என் குழந்தைங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குக் பண்ணுறது, அப்புறமா வந்து வேறு ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை செய்கிறது, அது எல்லாமே பார்ப்பேன். மோஸ்ட்லி டிவிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. இது மாதிரியே டைம் வந்து ஃபுல்லாமே போயிடும். என் குழந்தைங்க மோஸ்ட்லி ரொம்ப கோஆப்ரேட்டிவ்ங்க. குளிக்க சொன்னால் குளிச்சுருவாங்க. இது மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற குழந்தைங்கள மாதிரி அடம் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆஃப்டர்நூனுக்கு இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே நான் செய்யலை. அத்தை வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சாதம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அவங்க எப்படியுமே கொடுத்து அனுப்புறதுக்கு டைம் ஆகும். ஒரு 2:00 அது ஆகிடும். அதுக்குள்ளே குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்டதுனால ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை, அந்த வேர்க்கடலை தான் இருந்தது. சரி, அது மழைக்கு நல்லா கூலிங்காக நல்லா இருந்ததுனால சரி வறுத்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வறுத்து கொடுத்துருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பொங்கல் க்ளீனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொங்கல் க்ளீனிங் ஒன் பை ஒன்னாக ஜன்னல், விண்டோ அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து டிவி யூனிட்க்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தண்ணி கொட்டி வைக்கிறது, ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கொட்டி வைக்கிறது, அப்புறம் சேரில் உட்காந்துருந்து கால் அதுக்கு கீழே வச்சுக்கிறது, இந்த மாதிரி வச்சு வச்சு அதில் ரொம்ப அழுக்கு படிச்சிருந்தது. அது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற லோஷன் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் வந்து எப்போவுமே நான் க்ளீன் பண்ணுவேன். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை வச்சு சுத்தமாக இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். என் குழந்தை கையில் வச்சுருக்கான் பாருங்கள், இந்த ஸ்பாஞ்சு வந்து மேஜிக் ஸ்பாஞ்சுன்னு நினச்சி நான் வாங்கினேன். கடைசியில் தான் தெரிஞ்சுது அது வந்து தண்ணியை மட்டுமே உறிஞ்சிற ஸ்பாஞ்சு அப்படின்றது. கடைக்காரங்க நல்லா ஏமாற்றிட்டாங்க. சரி, இந்த வேலையாவது ஒழுங்காக செய்யுதே அப்படி சொல்லிட்டு நான் அதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணல. ஓரளவுக்கு டஸ்ட்டு போகிற மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். அதுக்குள்ளே மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. வாஷ் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்டும் அதுக்குள்ளே மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மணி இப்போ 2 ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு சாதம் ஊட்டுனா அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் தான் வேணுமா. அதுக்கப்புறம் சரிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீன் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஊட்டியிருந்தேன். அப்புறம் ஒரு வாய் மீன், ஒரு வாய் சாதம், அது மாதிரி மாற்றி மாற்றி ஊட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் சாப்பிட்ருந்தேன். நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால நேற்று வச்சுருந்த கத்திரிக்காய் தொக்கு இருந்தது. அந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு நான் வந்து என்னோடய லன்ச் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன். தோசை மாவு கொஞ்சமாக ஊற வச்சாச்சு. பொங்கல் பரிசு நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.